வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல SSC CGL 2024ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சினானிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஆன்டனிம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி எல்லா வெக்காபுலரியுமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டாக்ஸிக் இந்த வார்த்தைக்கான சினானிம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் அப்படின்னாலே ஒரு நச்சு பொருள், ஒரு பொருள் வந்து ரொம்ப நச்சு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா நம்ம டாக்ஸிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பர்சனுக்கு கூட டாக்ஸிக் பர்சன் அப்படின்னா ரொம்ப மோசமானவங்க, அவங்க கூட இருந்தாலே நமக்கு கெடுதல் தான், இந்த மாதிரி சொல்றதுக்கு டாக்ஸிக் பர்சன். இப்போ டாக்ஸிக் அப்படின்னாலே நச்சு அப்படின்னு அர்த்தம், ஒரு மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சினானிம் கேட்கறாங்க. இப்போ ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, லாங்கி. லாங்கி அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்குது, ரொம்ப ஸ்லிம்மா இருக்குதுன்னு சொல்றதுக்கு லாங்கி. இது கூட நம்ம அடுத்த எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸும் கண்டிப்பா பாத்துக்கணும். லாங்கி அப்படின்னா ஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறதுக்கு. வேற என்ன சொல்லலாம், லீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, இதுவும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. லீன்னாலும் ஸ்லிம்மா இருக்கிறது. அப்புறம் ஸ்கின்னின்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னினா எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறாங்கன்றதுக்கு ஸ்கின்னி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். வேற தின் சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே லாங்கியோட சினானிம். இங்க டாக்ஸிக்கும் லாங்கிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது நமக்கு வராது. அடுத்து பாருங்க, லாடேட்ரி. லாடேட்ரி அப்படின்னாலே பாராட்டுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? பாராட்டுறதுக்கு இந்த LAUD இது வந்து இதோட ரூட் வேர்ட். லார்ட் அப்படின்னு வந்தாலே மேக்சிமம் அது பாராட்டுறது ரிலேட்டடா தான் வரும். இப்போ லாடேட்ரினாலே பாராட்டுறது. அப்ப அதுக்கு என்னெல்லாம் சொல்லலாம், சினானிம் கேட்டாங்கன்னா பிரைஸ் சொல்லலாம், இல்ல காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுவுமே பாராட்டுறதுக்காக சொல்லக்கூடியதுதான். ஓகே, இதெல்லாம் லாடேட்ரியோட சினானிம். இப்போ டாக்ஸிக்ங்கிறது நெகட்டிவா இருக்கு, லாடேட்ரிங்கிறது பாசிட்டிவா பாராட்டுறது, இது வந்து கெடுதல் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுவுமே வராது. அப்புறம் பாருங்க, லிசிட். லிசிட் அப்படின்னா லீகலா அப்ரோச் பண்றது, சட்டப்பூர்வமா பண்றாங்க இல்லையா, அது வந்து லிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லிசிட்னு கூட இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேட்டா இல்லிசிட். இல்லிசிட்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சினானிம்ல எல்லாம். இல்லிசிட் அப்படின்னா சட்டத்தை மீறி பண்றது, அது வந்து இல்லிசிட். லிசிட் அப்படின்னா சட்டப்பூர்வமா லீகலா பண்றதுக்கு லிசிட். அதுக்கும் டாக்ஸிக்கும் சம்பந்தம். பேலன்ஸ் என்ன இருக்கு, லீத்தல். லீத்தல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? லீத்தல்னாலும் நமக்கு ரொம்ப ஆபத்தானது, பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, இல்ல ஒரு டெத் லெவலுக்கு மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பயங்கரமானதுன்னு சொல்றதுக்கு தான் லீத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்ப டாக்ஸிக்கு லீத்தல் அப்படிங்கிறது சினானிம். வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா, டாக்ஸிக்கு டெட்லி அப்படிங்கிறதும் அதுக்கு சினானிம் தான். டெட்லி சொல்லலாம், இல்ல டேஞ்சர்னு சொல்லலாம், ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறாங்க இல்ல ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வேற ஃபேட்டல்ங்கிற வார்த்தை இருக்கு, ஃபேட்டல், லீத்தல். ஓகே, இப்போ டாக்ஸிக்கு இதெல்லாமே சினானிம். டெட்லி, டேஞ்சர், ஃபேட்டல், லீத்தல் இதெல்லாம் சினானிம். அடுத்து பார்க்கலாமா, செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல்ட்ரிஸ்டிக். ஆல்ட்ரிஸ்டிக் அப்படின்னாலே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மனப்பான்மையை சொல்றது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறது, எல்லாருக்குமே நல்லது நினைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆல்ட்ரிஸ்டிக். அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பினாமினல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பினாமினல் கொடுத்திருக்காங்க. பினாமினல் அப்படின்னா ஏதோ ஒண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பினாமினல்னு சொல்லுவோம். பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டான்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ராடினரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். வண்டர்ஃபுல், ரொம்ப சிறப்பா இருக்கு, தனித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பினாமினல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, பிலாந்த்ரோபிக். பிலாந்த்ரோபிக் இதுல ANT, ஆந்த்ரோ, ஆந்த் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே இது மனுஷங்க ரிலேட்டடா ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? பிலாந்த்ரோபிக் அப்படின்னா பாசிட்டிவா மத்தவங்களுக்கு நல்லது பண்றது, மத்த மனுஷங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்றது. தாராளமான மனசுடையவங்க, ரொம்ப கைண்டா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, இரக்கத்தோட இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் பிலாந்த்ரோபிக் சொல்லுவோம். ஆல்ட்ரிஸ்டும் பிலாந்த்ரோபிக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ ஆல்ட்ரிஸ்ட்க்கு சினானிம் கேட்டா பிலாந்த்ரோபிக். ஓகே, மத்த ஆப்ஷன்ஸும் பார்த்தலாமா. போனோடிபிக்கல். போனோ அப்படிங்கறதே சவுண்டுக்காக சொல்றது, போனெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, போனெட்டிக்ஸ்ங்கிறது சவுண்ட். அப்போ போனோன்றாலே இந்த இது கண்டிப்பா வராதுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஏன்னா இது சவுண்ட் ரிலேட்டடா வரப்போகுது. ஒரு ஸ்பெல்லிங் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, இது ரிலேட்டடா வர்றதுதான் போனோடிபிக்கல். அடுத்து பாருங்க, பாண்டஸ்மல். பாண்டஸ்மல் அப்படின்னாலே ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த நம்ம இருக்கிறதா நினைச்சுப்போம் இல்லையா, ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம், பிரம்ம அப்படின்லாம் சொல்லுவோம். இதுக்கு வந்து அன்ரியல்னு சொல்லலாம், உண்மையே கிடையாது, ரியலே கிடையாது, நம்மளே நினைச்சுக்கிறது நடந்திருக்குமோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாயை மாதிரி இருக்குது. இல்லூஷன்ற வார்த்தை இருக்கு, இல்லூஷன் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கு சினானிம் கேட்கலாம் சம்டைம்ஸ். பாண்டஸ்மல் அப்படிங்கிறது இல்லூஷன் சொல்லலாம், இல்ல ஹாலுசினேஷன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஹாலுசினேஷன்னாலும் நம்மளோட பிரம்மை தான், நடந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஆனா உண்மையிலே நடந்திருக்காது. ஓகே, இப்போ பாண்டஸ்மலுக்கு இது எல்லாமே சினானிம். ஆல்ட்ரிஸ்ட்க்கு சினானிம் கேட்டாங்கன்னா பிலாந்த்ரோபிக். ஓகேவா? அடுத்து போலாமா, தேர்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபேட்டல். இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆப்ஷன்ல பாத்திருக்கோம். ரைட்டா? ஆப்ஷன்ல பார்க்கல, லீத்தலுக்கு நம்ம பார்த்தோம், லீத்தல் ஃபேட்டல் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதே மீனிங் தான். ஃபேட்டல்னாலே டெட்லின்னு அர்த்தம். இப்போ ஃபேட்டலுக்கு லீத்தல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா.
இப்ப ஃபேட்டலுக்கு டெட்லி அப்படிங்கிறது போட்டுலாம். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. அடிஷனல்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கூடுதலா இருக்கக்கூடியது அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுறாங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப எக்ஸ்ட்ராவா வாங்குறது. அடுத்தது ஜோவியல்னா ஒரு பர்சனை சொல்லும் போது ரொம்ப ஜோவியலான டைப் அப்படின்னா ரொம்ப ஜாலி டைப், எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்பாங்க, ஹாப்பி டைப், ஜாலி டைப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜோவியல். அப்புறம் ஈஸி அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கு, ஈஸியா இருக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். இதெல்லாமே வராது. ஃபேட்டல் அப்படிங்கிறது நெகட்டிவ். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே நெகட்டிவ் டெட்லி. ஓகே, ஃபேட்டலுக்கு டெட்லி இல்ல லீத்தல் அப்படிங்கிறது கரெக்டான சினானிமா இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, இதுக்கு சினானிம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சரி பார்க்கலாம். We had better watch our step and not give him any excuse to harass further. இதுல வந்து harass அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? harass அப்படினாலே நெகட்டிவான ஒரு வார்த்தை. பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹராஸ் அப்படின்னாலே ஒருத்தங்க நம்மள தொல்லை பண்றது, துன்புறுத்துறாங்க, உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்துறாங்கன்னு சொல்லும் போது அதை ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராஸ்னாலே ஒரு நெகட்டிவான வார்த்தை, ஒருத்தங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது. அப்ப அதுக்கு சினானிம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஜூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூத் அப்படின்னா ரொம்ப அமைதிப்படுத்துறது, ஒருத்தங்களை சாந்தப்படுத்துறாங்க, அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி காம் ஆக்குறது, அதை வந்து ஜூத் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நிறைய தடவை சினானிமா கேட்டிருக்காங்க. இதுக்கு காம் சொல்லலாம், இல்ல பாசிஃபைன்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுவுமே கேட்டிருக்காங்க. பாசிஃபைனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அமைதிப்படுத்துறது, அதை கம்ஃபர்ட் ஆக்குறதுன்னு சொல்லுவோம். கம்ஃபர்ட் அப்படிங்கிறதும் சூதுக்கு சினானிம். ஓகேவா? இப்போ ஹராஸ்க்கு கண்டிப்பா இது சூத் வராது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ரெலிஷ் அப்படின்னா என்ஜாய் பண்றது அர்த்தம். ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கொண்டாடுறோம் அப்படின்னா அதுதான் ரெலிஷ். அப்ப அதுவும் இந்த ஹராஸ்க்கு வரப்போறதுல இது வந்து பாசிட்டிவா இருக்கு. நமக்கு கொஸ்டின் வந்து நெகட்டிவ். அப்புறம் பாருங்க, பீட்ரே அப்படின்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னாங்க ஆனா செய்யல, இல்ல ஒரு ரகசியத்தை வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம முதுகுல குத்துறது, ஏமாத்துறது, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பீட்ரே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இது நெகட்டிவ் தான், ஆனா ஹராஸ் கிடையாது. ஹராஸ்க்கு பீட்ரேயும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஹராஸ்னா ஒருத்தவங்களை துன்புறுத்துறது, இதே பீட்ரே அப்படின்னா முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், துரோகம் பண்ணிட்டாங்க, நேர்மையா இல்ல, டிஸ்லாயல் அப்படின்னு சொல்லலாம். லாயல்னா நேர்மையா இருக்கிறது, டிஸ்லாயலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல டிசீவ்ங்கிற வார்த்தை சொல்லலாம். டிசீவ்னாலும் ஏமாத்துறது, டிசீவ், சீட், இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நம்ம எஸ்எஸ்சில. இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் வார்த்தை தான். சோ இதெல்லாமே பீட்ரேக்கு சினானிமா வரும், ஹராஸ்க்கு வராது. சோ இதை விட்டுலாம். அடுத்து பாருங்க, இன்டிமிடேட்னா தான் மிரட்டுறது, ஒருத்தவங்களை தொந்தரவு பண்றது, பயமுறுத்துறது. ஓகே, இதுதான் இந்த ஹராஸ்மெண்ட் கீழ வரும். சோ ஹராஸ்க்கு இன்டிமிடேட் அப்படிங்கிறது தான் சரி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் பாருங்க, இன் அண்ட் டூ அப்படின்னா ஒரு விஷயத்த, இதுல இன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அண்ட் டூனா இன்டைரக்டா சொல்றது, நம்ம ஒரு கருத்து சொல்றதா இருக்கலாம், சஜஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இன்டைரக்டா சொல்றத இன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டான சினானிம் இன்சினுவேஷன். இங்க இன்னன்னு இருக்குல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சினுவேஷன்னாலும் இன்டைரக்டா ஒரு குறிப்பு சொல்றத இன்சினுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? பாருங்க, ரேக் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் சொல்லலாம். ராக்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ட்ரெஸ் ரொம்ப பழசாயிடுச்சு, இல்ல கிளியிற நிலைமையில இருக்கு, நஞ்சு போயிருக்கு, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ராக்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் எல்லாம் சொல்றதுக்கு ரேக். இதே வந்து ஏக்கு பதிலா ஆர்யூ இருந்ததுன்னா ரகர்ட் அப்படின்னு அர்த்தம். ரகர்ட்னா ரொம்ப ரஃபா இருக்கிறாங்க, ரகர்ட் பாய் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப ரஃபா நடந்துக்கிறத ரகர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரேக்டும் போது கிளின்ஸ் போயிருக்கு அப்படின்றத மீன் பண்றாங்க. இது இங்க வராது. அதுக்கப்புறம் ப்ரோஸ் போயம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, உரை நடை வசனம் எல்லாம் சொல்றது ப்ரோஸ், அதுவும் இங்க சம்பந்தமே இல்லை. அப்புறம் பாருங்க, க்ரூடுனா ஒரு பர்சனை சொல்லும் போது ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னா அவங்கள க்ரூட் அப்படின்னு சொல்லலாம், அதுவுமே இங்க வராது. இன்சினுவேஷன் தான் கரெக்டான. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெர்செக். இந்த பெர்செக் வேர்டோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம ஒரு எக்ஸ்ட்ரீமா காட்டுறது, அதுதான் என்ன சொல்லுவோம், பெர்செக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம கோவப்படுறதா இருக்கட்டும், அதீதமா கோவப்படுறது, இல்ல ஹாப்பினாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறாங்க அப்படின்னா பெர்செக். ஓகே, அதுக்கு சினானிம் கேக்குறாங்க. ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமா இருக்கிறது, தான் பிடிச்ச முயலுக்கு தான் முன்கால், அந்த மாதிரி இருப்பாங்களே, தான் சொல்றதுதான் அப்படின்னு அவங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ அதுல அப்படியே இருக்கிறத ஸ்டபன் சொல்லுவோம், அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, டீமென்டட் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவும் அவுட் ஆஃப் மைண்ட், நம்ம மைண்ட தாண்டி போயிட்டு இருக்கு, வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்ல அப்படின்னா அது டீமென்டட். இப்ப பெர்செக்கும் அதே தான் பார்த்தோம், சினானிம் வந்து டீமென்டட். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. லேசி எல்லாம் நிறைய தடவை பார்த்துப்போம், சோம்பேறித்தனமா இருக்கிறது, அதான் என்ன சொல்லுவோம், லேசியா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை கேட்பாங்க அடிக்கடி, லெத்தார்ஜி அப்படிம்பாங்க. லெத்தார்ஜி, லேசி எல்லாமே ஒண்ணுதான், அதாவது ஒரு வேலையுமே செய்யாம இருக்கிறது, சோம்பலா இருக்கிறத சொல்றது. இன்ஆக்டிவ்னு சொல்லலாம். ஓகே, இன்ஆக்டிவ் சொல்லலாம், இல்ல லேசி, லெத்தார்ஜி சொல்லலாம். அப்புறம் பாருங்க,
அப்சர்ட் அப்படின்னா பொருத்தம் இல்லாம பேசுவாங்க, இல்ல பொருத்தம் இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அப்சர்ட் சொல்லலாம். இல்லாஜிக் சொல்லலாம், லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்சர்ட். அதுவுமே இங்க வராது. டீமெண்டட் அப்படிங்கிறது தான் பெர்சர்க்கோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஐ வுட் லவ் டு ஆர்கனைஸ் த ஃபேர்வெல் பார்ட்டி அட் எனி ஹவுஸ். இல்ல ஆர்கனைஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினானிம் கேக்குறாங்க. ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னா நல்லா கரெக்டா வச்சுக்கிறது, ஆர்டரா வச்சுக்கிறது, அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரேஞ்ச் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிரேஞ்ச் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், டிஸ்ஆர்டர்னு அர்த்தம். அங்க எங்கன்னு பொருள் எல்லாம் போட்டுக்கிறது, இல்ல ஒழுங்கா நடத்தாம தாறுமாறா இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம், டிரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைஸ்க்கு ஆன்டனம் கேட்டா அது கரெக்ட் சினானிம் இல்லையா, அப்ப இது வராது. டிஸ்ஆர்டர், டிரேஞ்ச் இது ரெண்டுமே ஒண்ணுதான், அப்ப இதுவுமே வரப்போறது இல்லை. அப்புறம் பாருங்க, கன்ஃபியூஸ். கன்ஃபியூஸ்னா குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கன்ஃபியூஸ்னு சொல்லலாம். இங்க ஆர்கனைஸ் இதுவும் ஆப்போசிட்டா தான் இருக்கு, இது வராது. அதே மாதிரி கன்ஃபியூஸ்க்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ரிலேட்டடா நிறைய வார்த்தை வந்து எஸ்எஸ்சில கேட்பாங்க, ரொம்ப ரிப்பீட்டடா. என்னன்னா பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. பசில் அப்படின்னாலும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பசில், இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மடில் அப்படிங்கிற வார்த்தை கேட்பாங்க. மடில் அப்படின்னாலும் இடையில போய் குழப்புறது அப்படின்னு சொல்லலாம், இல்ல மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். மிஸ்ட்ரின்னு ஒரு வேர்டு இருக்கு, இது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். மிஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப புதிரா இருக்கு, என்னன்னே புரியல, குழப்பமா இருக்கு, புதிரா இருக்குன்னு சொல்றதுக்கு மிஸ்ட்ரி சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு எனிக்மேட்டிக் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு, இதுவுமே வந்து கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் கன்ஃபியூஸ்க்கான சினானிம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப இதுவுமே இங்க வராது இல்லையா. ஆர்கனைஸ்னா ஒழுங்குபடுத்துறது, நீட்டா வச்சுக்கிறது, ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிறது ஆர்கனைஸ். அப்ப இந்த மூணுமே வராது. அரேஞ்ச் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுக்கி வச்சுக்கிறாங்க, ஒழுங்கா வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது அரேஞ்ச். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அபேண்டன்ட். அபேண்டன்னா நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம், தேவைக்கு அதிகமா இருக்கு, இல்ல தேவையான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அபேண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சினானிம் என்னவா இருக்கும்னா பிளென்டி சொல்லலாம். பிளென்டினாலும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அடிக்வேட், போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அடிக்வேட் சொல்லலாம். இதெல்லாம் அபேண்டனோட சினானிம். பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல இது இல்ல, ஆனா வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸ்கேர்ஸ் அப்படின்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம், போதுமான அளவுக்கு இல்லன்னு அர்த்தம். ஆன்டனம் கேட்டிருந்தா இதை சூஸ் பண்ணிருக்கலாம். அபேண்டன்னா நிறைய இருக்கு, ஸ்கேர்ஸ்னா ரொம்ப கம்மியா இருக்கு, போதுமான அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸ்கேர்சிட்டி படிச்சுப்போம் இல்லையா, வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னா பற்றாக்குறை. வேற இன்அடிக்வேட் சொல்லலாம். ஸ்கேர்ஸ்க்கு சினானிம் கேட்டா இங்க அடிக்வேட் பார்த்த மாதிரி இங்க இன்அடிக்வேட் அப்படிங்கிறது ஸ்கேர்ஸ்க்கு சினானிம். அப்ப இது வந்து அபேண்டன், ஸ்கேர்ஸ்க்கு ஆன்டனம். இதை விட்டுலாமா? அடுத்து பாருங்க, பேரன். பேரன் அப்படின்னா ஒரு நிலத்தை சொல்றதுக்கு பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வறண்டு போய் இருக்கு, அந்த நிலத்துல ஒண்ணுமே விளையாது, காய்கனி எதுவுமே வராது அப்படின்னா அது பேரன் லேண்ட் அப்படிம்பாங்க, அதுவுமே இங்க வராது. அப்புறம் பாருங்க, ஆம்பிள். ஆம்பிள்னா நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம், தேவைக்கு அதிகமா இருக்குன்றதுதான் ஆம்பிள். இங்க பிளென்டி, அடிக்வேட் மாதிரி ஆம்பிளும் கரெக்டான சினானிம். அபேண்டனுக்கு ஆம்பிள் அப்படிங்கறத சினானிம். எடுத்து பாருங்க, டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க, கன்ஃபிஸ்கேட். கன்ஃபிஸ்கேட் அப்படின்னா சீஸ் பண்றதுன்னு அர்த்தம், பறிமுதல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்ஃபிஸ்கேட். பார்க்கலாம் மீனிங் பாருங்க. டிட்டிவேட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. டிட்டிவேட். டிட்டிவேட் அப்படின்னா ஒருத்தங்களை ஸ்மார்ட்டா மாத்துறது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மாத்திக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்லலாம், டிட்டிவேட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கொஞ்சம் கூட அட்ராக்டிவா மாத்துறது, மேக்கப் எல்லாம் பண்ணி இன்னும் அழகா மாத்துறது, அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு ஸ்மார்ட்டா மாத்துறது, இதெல்லாம் தான் டிட்டிவேட். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இதை விட்டலாம். அப்புறம் பாருங்க, ரீஸ்டாக். ரீஸ்டாக்னா கூடுதலா ரீஃபில் பண்ணிட்டே இருக்கு, தீர தீர திரும்ப திரும்ப ஃபில் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா அது ரீஸ்டாக், அதுவும் இங்க வராது. டிஸ்ட்ராய் அப்படின்னா அழிக்கிறது, சேதப்படுத்துறது, நாசப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டிஸ்ட்ராய் சொல்லலாம். இல்ல டேமேஜ் சொல்லலாம், ரூயின் சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் அதோட சினானிம், டிஸ்ட்ராயோட சினானிம், அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, சீஸ். சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பறிமுதல் பண்றது சொல்றது. இப்ப கன்ஃபிஸ்கேட்க்கு சீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான சினானிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the elaborate syllabi had summarized to make a presentation in the UGC assessment meeting. இதுல சம்மரைஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிட்டு இந்த சம்மரைஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம், கதையோட ஒரு சுருக்கத்தை சொல்றது. சம்மரைஸ்னாலே சுருக்கமா சொல்றது, ஒரு அவுட்லைன் சொல்றதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கதைக்கு சுருக்கமா சொல்றது, ரீகேப் பண்றது, டக்குன்னு ஒரு ரிவைஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு சம்மரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, lengthened. lengthened, expand, prolonged, இது எல்லாமே இதோட ஆன்டனம். இந்த சம்மரைஸ்க்கு ஆன்டனம் கேட்டா இந்த மூணுமே வரும். ஏன்னா lengthened அப்படின்னாலே நீளமா சொல்றது, விரிவா சொல்றது. எக்ஸ்பேண்ட் பண்றதுனாலும் விரிவு பண்றது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொலாங் அப்படின்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, நிறைய நேரம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் ப்ரொலாங். அதுலயே லாங் அப்படின்னு இருக்கு இல்லையா, லாங், லென்த், வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நிறைய போயிட்டே இருக்கு அந்த மாதிரி. சம்மரைஸ்ங்கிறது சுருக்கமா இருக்குது. கண்டிப்பா இந்த மூணும் வரப்போறது இல்லை.
அப்ப ஆன்சர் வந்து ரீகேபிட்டுலேட்டட். ரீகேப் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவைஸ் பண்றது, மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்றது, அது வந்து ரீகேபிட்டுலேட்டட். சம்மரைஸ்னாலும் அதேதான், சுருக்கமா சொல்றது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டவுட் அப்படின்னா இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டவுட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இறுக்கமா இருக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இதுதான் கரெக்டான சினோனிம். மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துலாமா? டோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோனா கிழிஞ்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கிளியறதுக்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ராக்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா ராக்ட், நஞ்சு போயிருக்குன்னா ராக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப டோன், ராக்ட் இது எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து பாருங்க ஸ்லாக்னா லூஸா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருள் வந்து ரொம்ப லூஸா இருக்கு, இல்ல ட்ரெஸ் ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா, ஒரு மனுஷங்களை சொல்றாங்க, பர்சனை சொல்லுவோம் ரொம்ப மந்தமா இருக்காரு அப்படின்னா ஸ்லாக்னு சொல்லலாம். இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, ஆக்டிவாவே இல்லை அப்படின்னா ஸ்லாக். ஓகே, அப்ப இதுவுமே வராது. அப்புறம் ஃபிளாஸ்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிறத சொல்றது. ஓகேவா? கரெக்டான ஆன்சர் வந்து டைட். டைட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, லாஸ்ட் லெட்டர் டி. டைட்டுக்கும் அதே தான் இல்லையா? அதான் டைட் அப்படிங்கிறது ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின் பாருங்க. அலிவியேட் அப்படின்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? அலிவியேட் அப்படின்னு சொல்லலாம். அதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க. இப்போ சிறையில பிடிச்சு வச்சுட்டு இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா ரிலீவ் பண்றதுன்னு சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு நோயில இருந்து இல்ல ஒரு பிரச்சனையில இருந்து விலகிட்டோம், நமக்கு கிடைச்சிட்டு நிவாரணம் கிடைச்சிட்டு, இப்படிதான் சொல்றதுக்கு ரிலீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிஃபை அப்படின்னா கூட்டுறது. ஓகே, ஒரு விஷயத்த கூட்டிகிட்டே இருக்காங்க. இங்க நம்ம அலிவேட் என்ன பார்த்தோம்? குறைக்கிறதுன்னு பார்த்தோம். இன்டென்சிஃபைனா கூட்டுறது. அப்ப இதுக்கு வந்து ஆன்டனம் கேட்டிருந்தா இன்டென்சிஃபை போட்டுருக்கலாம், இது வராது. அப்புறம் ஸ்வெல்னாலும் வீங்கி போயிருக்கு, வீங்கிட்டுன்னு சொல்றது. அப்ப இன்னும் கூடி இருக்கு இல்லையா? அப்ப இங்க வந்து குறைறதுன்னு பார்த்தோம், இது கூடி இருக்கு, அப்ப ஆன்டனமா தான் வருது. ஆட் பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டுறது, கூட்டிகிட்டே போறது. அலிவேட்னா குறைக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப இது மூணுமே நமக்கு வராது. ஓகேவா? எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா வருது. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ரிலீவ்னா குறைஞ்சிட்டு. ஒரு நோயில இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம், நோய் குறைஞ்சிட்டே வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ரிலீவ் அப்படிங்கிறோம். அலிவேட்னாலும் அதேதான், குறைக்கிறத சொல்றது அலிவியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அலிவேட்க்கு ரெடியூஸ் சொல்லலாம், லெசன் சொல்லலாம், இல்ல பாசிஃபைன்னு ஒரு வேர்ட் பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி, அது கூட இந்த அலிவேட்க்கு கரெக்டா இருக்கும். பாசிஃபை அப்படின்னாலே ஒருத்தவங்களை காம் பண்றது. ஒருத்தவங்க இப்ப கஷ்டத்துல இருக்காங்க இல்ல வழியில இருக்காங்கன்னா உங்களை ஆறுதல் படுத்தி முன்னாடி இருந்ததை விட அவங்கள சமாதானப்படுத்துறது இல்லையா? அப்ப அலிவேட்னா குறைக்கிறது, பாசிஃபைங்கிறதும் அதுக்கு ஒரு மீனிங் தான். அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. ட்ரம்பிளிங். இது வந்து நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா கெஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் வச்சு கெஸ் பண்ணலாம். He was trembling with fear. பயத்தினால அவங்க ட்ரம்பிளிங் ஆகுறாங்க அப்படின்னு. பயத்தினால கண்டிப்பா ஏதோ நெகட்டிவா தான் நடக்கும் இல்லையா? பாசிட்டிவா எதுவுமே நடக்க போறது. அப்ப நெகட்டிவான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ட்ரம்பிளிங் அப்படின்னாலும் பயப்படுறது, அதாவது நடுங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அப்ப இந்த பயத்தினால அவன் வந்து நடுங்குறான் அப்படிங்கறதான் இங்க மீன் பண்றாங்க. அப்படியே நடுங்குறாங்க, நர்வஸா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ட்ரம்பிளிங். ட்ரம்பிளிங்க்கு சினோனிம் கேட்டா நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, வீப்பிங் இருக்கா? வீப்பிங் அப்படின்னா அழுறது, கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்றாங்க. அது இங்க சம்பந்தம் இல்ல. ஷிவரிங்னா நடுங்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் கரெக்டா இருக்கும். ஷிவரிங், ட்ரம்பிளிங் எல்லாம் ஒரே மீனிங் தான். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்டர்பிரட் அப்படின்னா பயம் இல்லாம இருக்கு, ரொம்ப போல்டா இருக்கிறாங்க, பிரேவா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு தான் இன்டர்பிரட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும், இது வராது. அப்புறம் ரன்னிங்னா ஓடுறதுன்னு அர்த்தம், அது இங்க வராது. கரெக்டா? இப்ப நமக்கு இருக்கிறது ஷிவரிங் அப்படிங்கறது தான் கரெக்ட் ஆன்சர். நடுங்குறோம், பயத்துல அப்படி பயந்து நடுங்குறாங்கன்றதுக்கு தான் ஷிவரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்ல நர்வஸ், பதட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? நர்வஸ்ன்னு சொல்லலாம், ட்ரம்பிளிங் சொல்லலாம். இது எல்லாமே சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Morbi Bridge mishap has left Gujarat in deplorable state. டிப்ளரபிள் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதோட சினோனிம் கேக்குறாங்க. டிப்ளரபிள் அப்படின்னாலே ரொம்ப துயரத்துல இருக்கிறோம், வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், மோசமா நடந்துக்கிறோம், இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றதுக்கு தான் டிப்ளரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெகட்டிவ். மேக்சிமம் இந்த டின்னு வந்தாலே அது நெகட்டிவான வார்த்தையா தான் இருக்கும். அப்ப அதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. இங்க வந்து ரிஜாய்சிங், ஜாய் அப்படின்ற மாதிரி இருக்கா? அதை வச்சே நமக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத சொல்றது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. அடுத்து பாருங்க, டெஸ்பிகபிள் அப்படின்னா ஒருத்தங்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிறது, இல்ல மோசமா நடந்துக்கிறது. இது வந்து நெகட்டிவா இருக்கு. இது நமக்கு ஆப்ஷன் வரலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜுபிலேஷனும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த ரிஜாய்சிங், ஜுபிலேஷன் இது எல்லாமே சினோனிம் தான். ஓகேவா? சந்தோஷமா இருக்கும். ஜோவியல்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோவியல் டைப் அப்படின்னா ரொம்ப ஜாலி டைப், ஹாப்பியா இருக்கிறதுக்காக சொல்றது. எதுவுமே வராது. ஓகே, அப்புறம் பாருங்க, கம்ப்ளைனிங்னா குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அதுவும் வராது. இப்ப ஆன்சர் வந்து டெஸ்பிளிகபிள். டெஸ்பிளிகபிள் அப்படின்னாலே ஏதோ ஒரு நெகட்டிவா சொல்றாங்க, துயரமா நடந்துக்கிறது, இல்ல மத்தவங்க வருத்தப்படுற மாதிரி, மோசமா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க,
வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த டெஸ்பிளிகபிள் இல்ல டிப்ளோரபிள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 15th கொஸ்டின் பாருங்க. ஸ்டேஷனரி அப்படின்னா மூவ் ஆகாத ஐட்டம்ஸ், அசைவு இல்லாம இருக்கும் இல்லையா, அது நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மோஷன்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஷன்னாலே மூவ்மெண்ட்னு அர்த்தம். மோஷன்லெஸ், ஸ்டேஷனரிக்கு மோஷன்லெஸ் அப்படிங்கிறது ஒரு சினானிம். இப்போ இதோட சினானிம் கேக்குறாங்க இல்லையா. மொட்டைல் அப்படின்னா மூவ் ஆகக்கூடியதுன்னு அர்த்தம். இங்க நம்ம மூவ் ஆகாதுன்னு பார்த்தோம். மொட்டைல்னா மூவ் ஆகுறது. ஆன்டனம் கேட்டிருந்தா இதை போட்டிருக்கலாம், இப்போ இது வராது. அப்புறம் பாருங்க, ஸ்டில்னா மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஓகே, சாரி, மூவ் ஆகாததுன்னு அர்த்தம். ஒரே இடத்துலதான் இருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, எந்த இடத்துக்குமே போகாது, ஒரே இடத்துல இருக்கும். ஸ்டில், ஸ்டேஷனரி ரெண்டுமே சினானிம். அடுத்து பாருங்க, போர்ட்டபிள் அப்படின்னா கையில எடுத்துட்டு போலாம் அப்படின்னா அது போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். எங்கனாலும் நம்ம இப்போ போன் எடுத்துக்கலாம், போன் எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்புறம் லேப்டாப், இதே கம்ப்யூட்டர் நம்ம கொண்டு போக முடியாது, லேப்டாப்னா கொண்டு போகலாம், போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, எங்கனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னா அது போர்ட்டபிள். அப்புறம் பாருங்க, ஸ்வெண்டில் அப்படின்னா மோசடி பண்றது. ஓகேவா, ஏமாத்துறது. நம்ம ஏமாத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி டிசீவ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்சது சீட் பண்றாங்கன்னு சொல்லுவோம், ட்ரிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த ஸ்வெண்டலுக்கு சினானிம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? காசுக்காக ஸ்கேம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இந்த ஸ்வெண்டல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 16th கொஸ்டின் பாருங்க. பக்னேஷியஸ் அப்படின்னா சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க இல்லையா, அதுதான் பக்னேஷியஸ். எது பண்ணாலும் இப்படி சண்டைக்கு வர மாதிரியே இருப்பாங்க, அவங்கள என்ன சொல்லலாம்? பக்னேஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னலாம்? ஃபைட் சொல்லலாம், சண்டை அப்படின்னு சொல்றதுக்கு வர குவாரல் சொல்லலாம். இது எல்லாமே இந்த பக்னேஷியஸ்க்கு சினானிம் தான். ஓகேவா, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அது எதுவுமே ஆப்ஷன்ல இல்ல இல்லையா. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. அல்லி அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர் மாதிரி, ஒரு பர்சன் இல்ல ஒரு குரூப்பை கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றத வந்து அல்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, டாக்மேட்டிக் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமா இருக்குது. பிடிவாதத்துக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டபன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். அதேதான் இந்த டாக்மேட்டிக்கும். ரொம்ப பிடிவாதமா நான் என்ன சொல்றேனோ அதுதான், மத்தவங்க சொல்றதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க கருத்தை அவங்க கண்டுக்காம தான் சொல்றதுலயே இருப்பாங்க, அது டாக்மேட்டிக். அப்புறம் பாருங்க, ஸ்லை அப்படின்னா இன்னொருத்தங்களை ஏமாத்துறது, ட்ரிக்கா ஏமாத்துறது வந்து ஸ்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, ஸ்வெண்டல் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த ஸ்லையும், ஏமாத்துறது. பெல்லி கிரண்ட்னாதான் சண்டை போட்டு. ஓகேவா, அப்ப பக்னேஷியஸ்க்கு பெல்லி கிரண்ட் அப்படிங்கறத சொன்னோம். அடுத்து பார்க்கலாமா? 17 பாருங்க. எவாலுவேட் அப்படின்னா ஜட்ஜ் பண்றது. ஓகேவா, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்றோம் இல்லையா, எஸ்டிமேட் பண்றதுன்னு சொல்லலாம், மதிப்பிடுறதுன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், அனலைஸ் பண்றதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எவாலுவேட்டோட மீனிங், சினானிமா சொல்லலாம். இப்படி இருக்கும், இந்த அளவுக்கு வரலாம் அப்படி கணக்கெல்லாம் போட்டுட்டு குத்துமதிப்பா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த எவாலுவேட். ஓகே, இப்போ அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மிஸ் ஜட்ஜ்ன்னு கொடுத்திருந்தா கரெக்ட். மிஸ் ஜட்ஜ்னா அப்படியே ஆப்போசிட், மதிப்பிடல, தப்பா மதிப்பிடுறாங்க அப்படிங்கறதா மிஸ் ஜட்ஜ். அப்ப இது வராது. அப்புறம் பாருங்க, மிஸ் கோட். இதுவுமே மிஸ்ன்னு வந்தாலே அது வந்து நெகட்டிவா வரப்போகுது. அப்போ இது வந்து மிஸ் கோட் பண்றாங்க அப்படின்னா தப்பான ரிப்போர்ட் கொடுக்கறது. ஓகே, இப்போ அதுவுமே வராது. அப்புறம் அசஸ்னா கணக்கிடுறது, அசஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அசஸ் அப்படின்னாலே கணக்கிடுறது, எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கலாம். அடுத்து பாருங்க, யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிறது. ஓகே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி எல்லாம் படிச்சு போல, யூனிட்டினாலே ஒற்றுமையா இருக்கிறது. அசஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the media these days constructs misleading narratives on politics and celebrities to increase the viewership. அதாவது மிஸ்லீடிங் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. மிஸ் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. அதுல இருந்தே நம்ம இந்த கேண்டிட், ட்ரூ, சின்சியர் மூணையுமே தூக்கிடலாம். ஏன்னா கேண்டிட் அப்படின்னா நம்ம கேண்டிடா போட்டோ எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. கேண்டிட் அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கிறது. ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போஸ்ட் கொடுக்காம கேண்டிடா போட்டோ வருது அப்படின்னா நம்ம நேர்மையா ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்த போட்டோ. ரைட், அப்ப கேண்டிட்னாலே நேர்மையா இருக்கிறது. ட்ரூனாலும் உண்மையா இருக்கிறது, உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரூ. சின்சியரா இருக்கிறாங்கன்னா நம்ம வேலையில சின்சியரா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு சின்சியர். எல்லாமே பாசிட்டிவான வார்த்தையா இருக்கு. கரெக்டா, இப்போ நம்ம வெண்டேஷியஸ்க்கு மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா போட்டலாம், ஏன்னா மத்த 3 ஆப்ஷன்ஸ் தெரியுது. மிஸ்லீடிங், மிஸ் இருக்கு, மிஸ்னாலே கண்டிப்பா நெகட்டிவ் தான். இப்போ மிஸ்லீடிங் அப்படின்னா தவறான பாதையில நம்மள கொண்டு போறது, அது வந்து என்ன சொல்லலாம்? மிஸ்லீடிங். குறுக்கு வழியில போறது, இல்ல தப்பான பாதையில நம்மள கைட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து மிஸ்லீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெண்டேஷியஸ்னாலும் அதேதான், தப்பா போறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, ஃப்ராட் வேலை பண்றது, குறுக்கு வழியில போறது, நேர் வழி இல்லாம குறுக்கு வழி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் மெண்டேஷியஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது வந்து நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட கெஸ் பண்ணலாம். மென்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம பாலிட்டியில படிச்சுப்போம். மென்ட்னாலே சேஞ்ச் பண்றதுதான், திருத்த சட்டம், திருத்துறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப மென்ட்னா மாத்துறாங்க, இப்ப நேர்மையா இருக்கிற ஒரு விஷயத்த மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுதான். ஓகேவா, தப்பா மாத்திருக்காங்க. அப்ப மிஸ்லீடிங்க்கு மெண்டேஷியஸ் அப்படிங்கிறது சொன்னாங்க.
அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க ஃபேட்டிக். ஃபேட்டிக்கும் நிறைய தடவை கேட்டாங்க, ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. ஃபேட்டிக் அப்படின்னாலே ரொம்ப டயர்டா இருக்கிறது, அதான் வந்து ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க விகர். இது வந்து ஆப்ஷன்ஸ்ல நிறைய டைம் இந்த மாதிரி குண்டா இருக்கிறாங்கன்னு வச்சு கேட்பாங்க. ஏன்னா ஃபேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆப்ஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்டிக்னா குண்டா இருக்கிறதுல டயர்டா இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க விகர். விகர் அப்படின்னா நல்ல பலமா இருக்கிறத சொல்றது. ஓகே, உடல் அளவுல ரொம்ப பலமா இருக்காங்கன்னா அது விகர். ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லலாம், விகர் இல்ல ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லலாம், அது இங்க வராது. அப்புறம் மிஷன். மிஷன் அப்படின்னா நம்ம இலக்குன்னு சொல்லலாம், செய்ய வேண்டிய அந்த வேலையை சொல்றதுக்கு மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்க வராது. அப்புறம் பாருங்க டயர்ட்னஸ் கரெக்டா இருக்கு. சின்சியர்னா நமக்கு முன்னாடியே பார்த்தோம், ரொம்ப நேர்மையா இருக்கு. ஓகே, இதுல வந்து ஒபீஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஒபீஸ்னா அப்ப நம்ம குண்டா இருக்கிறது, இங்க ஃபேட் இருக்கு, ஸோ ஒபீஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண கேட்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபேட்டிக் அப்படின்னாலே டயர்ட்னஸ், டயர்டா இருக்கிறது சொல்றது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க ஓவர் ஸ்ட்ராங். ஓவர் ஸ்ட்ராங்கோட சினானிம் கேட்டிருக்காங்க. she was overstrung before her dance performance. இது வந்து நம்ம கெஸ் பண்ணலாம், ஏன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அவளோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜ்ல பண்றதுக்கு முன்னாடி ஓவர் ஸ்ட்ராங்கா இருந்தா, அப்போ பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பதட்டமா இருந்திருக்கலாம். கரெக்டா? இப்போ நர்வஸ் அப்படிங்கறதா நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஓவர் ஸ்ட்ராங் அப்படின்னாலும் அதேதான், ரொம்ப டென்ஷனா இருக்குது, பதட்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது தான் ஓவர் ஸ்ட்ராங் சொல்லுவோம். இப்போ நர்வஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நர்வஸ்னாலும் பதட்டமா இருக்கிறது. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிளாசிட். பிளாசிட்னா அமைதியா இருக்கு, ரொம்ப சைலண்டா சாந்தமா இருக்கிறது, பிளாசிட்னு சொல்லலாம், சைலண்ட் சொல்லலாம். வேற டிரான்குவல்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதுவும் அமைதியா இருக்கிறதுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை தான். டிரான்குவல், காம் எல்லாம் சொல்லுவாங்க. காம், டிரான்குவல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? சினானிமா கூட கேட்பாங்க. இதெல்லாம் அமைதியா இருக்கிறதுக்காக சொல்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வராது. அப்புறம் சீர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஹாப்பியா இருக்குது. ஹாப்பியா இருக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஜுபிலியன்ட்னு ஒண்ணு பார்த்தோம், ஜோவியல்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், இதே மீனிங் தரக்கூடிய வேற என்னென்ன வார்த்தை இருக்கு அப்படிங்கிறத படிக்கும் போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டி அப்படின்னா ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அட்வர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, நெகட்டிவா சொல்றது. ஓகே, அட்வர்சிட்டினாலே கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. இப்போ அதுக்கு பாருங்க சினானிம் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்ப சக்சஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவான வார்த்தை. சக்சஸ் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். ஓகேவா? வெற்றிக்கு நம்ம வேற என்ன சொல்லலாம்? சக்சஸ்க்கு விக்டரி சொல்லலாம். ட்ரைம்ஃபன்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் நிறைய தடவை கேட்பாங்க. இதெல்லாமே சக்சஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா? அது வந்து பாசிட்டிவா இருக்கு, அப்ப இது வராது. அப்புறம் அட்வான்டேஜ் அப்படின்னாலும் நமக்கு என்ன நன்மை, டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ்ல முடிச்சு போல நன்மை தீமைன்னு வரும். இது நன்மை, பாசிட்டிவா இருக்கு. இப்போ பிளஷர் அப்படின்னாலும் இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி அப்படிங்கிறது தான் பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா இருக்கும். இதுவுமே பாசிட்டிவான வார்த்தை வராது. அப்ப நம்மளோட ஆன்சர் மிஸ்ஃபார்ச்சூன். மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டது. ஃபார்ச்சூன் அப்படின்னாலே நல்லது நடந்திருக்கு, நமக்கு லக் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபார்ச்சூன் சொல்லுவோம், ஏதோ நல்லது அப்படிங்கிறது. மிஸ்ஃபார்ச்சூனா மிஸ்ன்னு வந்தாலே அது நெகட்டிவா சொல்ல வராங்க. அட்வர்சிட்டிக்கு நமக்கு மிஸ் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கனால இதை சூஸ் பண்ணிடலாம். மற்ற மூணுமே பாசிட்டிவான வார்த்தை, மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க மெரிட். மெரிட் அப்படின்னா மெரிட்ல செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு தகுதியானவங்கள சொல்றதுக்கு மெரிட் சொல்லலாம். இல்ல சரியா இருக்கு அப்படின்னா அது வந்து மெரிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிடியூ. ரெசிடியூ அப்படின்னா ரிமைனிங் அர்த்தம். இப்போ நம்ம மேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரிமைண்டர் வருது இல்ல, பேலன்ஸ் வருது இல்லையா, அதுதான் ரெசிடியூ. உபயோகப்படுத்தி பாக்கி இருக்கக்கூடியது, பேலன்ஸ் உபயோகப்படுத்தி போக இன்னும் கொஞ்சம் உபயோகப்படுத்தாம இருக்குது அப்படின்னா அது வந்து ரெசிடியூ. ஓகேவா? அப்புறம் பாருங்க ஃபேட்டிக், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபேட்டிக் அப்படின்னாலே ரொம்ப டயர்டா இருக்கிறத சொல்றது. ஓகே, அது இங்க வராது. அப்புறம் பாருங்க விர்ச்சு. விர்ச்சுனா நல்ல குவாலிட்டியோட இருக்கு, தகுதியானவங்க, ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு விர்ச்சு. விர்ச்சு சொல்லலாம். விர்ச்சுக்கு சினானிமா மாரல் அப்படிங்கறத நிறைய தடவை கேட்டிருக்காங்க. விர்ச்சுக்கு சினானிமா மாரல் அப்படிங்கறத கேட்பாங்க. இப்போ மெரிட் அப்படிங்கறது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெரிட், விர்ச்சு, மாரல் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஃபேட்டிக்னா டயர்ட், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரெசிடியூனாலும் ரிமைண்டர், ஆரின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைண்டர், பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிடியூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ளிக். ஆப்ளிக் அப்படின்னா நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது, நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆப்ளிகேஷன்ற வார்த்தை ஒண்ணு, ஆப்ளிகேஷன்னாலும் நம்மளோட கடமைன்னு சொல்றது. ஆப்ளிக்னா நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்போ மெரிட்டுக்கு ஆன்சர் விர்ச்சு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. லைலா இஸ் அ சுல்தான்ஸ் கன்சர்ட். கன்சார்ட் அப்படின்னாலே பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி நம்மளோட பார்ட்னர் இல்ல பிசினஸ்ல நம்ம கூட சேர்ந்து பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், கன்சார்ட் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலிக். ஆல்கஹால் அப்படின்னாலே நம்ம சாராயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்கஹாலிக் அப்படின்னா குடிப்பழக்கம் உடைய ஒரு பர்சனை சொல்றதுக்கு ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நல்லா குடிப்பார் அப்படின்னா அது ஆல்கஹாலிக். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபோ. ஃபோனாலே எனிமின்னு அர்த்தம். நம்மளோட எதிரிய சொல்றதுக்கு ஃபோ. இதுல ஈ இருக்கு இல்லையா, அப்ப எனிமி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனா எனிமி. எனிமினாலும் தெரியல, பகைவன். இப்ப இது ரெண்டுமே சினானிம். ஓகே, அது ரெண்டுமே இங்க வராது. இப்ப இந்த கன்சார்ட்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருந்தா இந்த ரெண்டுமே போட்டிருக்கலாம். ஓகேவா, ஏன்னா கன்சார்ட்னா பார்ட்னர், நமக்கு பாசிட்டிவா நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. இப்போ இது ரெண்டுமே நமக்கு ஆப்போஸ் பண்றவங்க. இப்போ ஃபோ எனிமிங்கிறது ஆப்போசிட் கேட்டிருந்தா போட்டிருக்கலாம், இது ரெண்டுமே வராது. அப்புறம் பார்ட்னர் அப்படின்னா நமக்கு இந்த கன்சார்ட் தான் நம்மளோட இன்னொரு பாதி அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லலாம், இல்ல பிசினஸ் பார்ட்னர் இந்த மாதிரி சொல்றதுக்கு பார்ட்னர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜோவியல். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா. ஜோவியல் அப்படின்னாலே ரொம்ப ஜாலி டைப். ஜோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாலி அப்படின்ட்டு. ஒரு பர்சன் ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஜோவியல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, மிசரபிள். எம்ஐஎஸ் வந்தாலே மேக்சிமம் நான் என்ன பார்த்தோம், நெகட்டிவான வார்த்தையா தான் இருக்கும். இப்ப ஜோவியல்ங்கிறது பாசிட்டிவான வார்த்தை, மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா அந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். ஸோ மிசரபிள் அப்படின்னா ரொம்ப சேடா இருக்கிறது, சோகமா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், சேட், சாரோலாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் தான் இந்த மிசரபிளோட சினானிம். அது வந்து இங்க வராது. அடுத்து பாருங்க, சாலம்னிட்டி. சாலம்னிட்டி அப்படின்னா ரொம்ப தனித்துவமான, யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சாலம்னிட்டி யூஸ் பண்ணலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SOL பாருங்க, சோல், சோலோ. நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ், சோலோவா இருக்கிறாங்க, தனியா இருக்கிறது சொல்றது. அப்போ ஒருத்தங்க மட்டும் ஒரு தனித்துவமா யூனிக்கா இருக்கிறாங்க, மத்தவங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற போது சாலம்னிட்டி. இந்த ரூட் வேர்ட்ஸ் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மிசரபிளும் வராது, சாலம்னிட்டியும் வராது. அப்புறம் பாருங்க, சீர்ஃபுல். சீர்ஃபுல் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறத சீர்ஃபுல்னு சொல்லலாம். ஓகே, ஹாப்பி, சீர்ஃபுல். வேற என்ன பார்த்தோம், ஹாப்பியா இருக்கு, ஜுபிலியன்ட்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அப்புறம் ஜோவியல் பார்த்தோம். ஸோ ஜோவியலுக்கு சீர்ஃபுல் அப்படிங்கிறது சினானிம். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைன் அப்படின்னா ரொம்ப அசுத்தமா இருக்கு, இம்பியூர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபைன் இல்லைன்னா எதுக்கு ப்ரொஃபைன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு புனிதம் இல்லாதது, புனிதத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ப்ரொஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியஸா நம்ம சொல்லணும்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைன். அந்த புனிதத்தன்மை கெட்டு போச்சு, புனிதம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரொஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, எக்ஸ்பர்டைஸ். எக்ஸ்பர்டைஸ் இதுல நீங்க இது இப்படி பாருங்களேன், எக்ஸ்பர்ட் மட்டும் பாருங்க. எக்ஸ்பர்ட் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஒரு விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படின்னா நல்ல நிபுணரா இருக்காங்க, ரொம்ப ஸ்கில்லோட இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு எல்லா நாலேஜுமே இருக்கு அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்பர்டைஸ்னாலும் அதே தான், ஒரு விஷயத்துல ரொம்ப நாலேஜா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இல்லைன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எக்ஸ்பர்ட் வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்ப ரொம்ப ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறாங்கன்றதுதான். அப்ப நீங்க இந்த ரூட் வேர்டை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபிஷியன்சி. ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னாலே இதுவும் அதேதான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஆளு, ரொம்ப டேலண்டான ஒரு ஆளு, அந்த ஃபீல்டுல அவர் இருக்கிற ஃபீல்ட்ல ரொம்ப திறமையா இருக்கிறாரு, நிபுணரா இருக்காரு அப்படின்னா அதுதான் ப்ரொஃபிஷியன்சி. அப்ப இதுதான் நம்மளோட சினானிம். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த பத்தி நாலேஜ் இல்லாம இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம், இக்னோரன்ஸ். அதை கண்டுக்காம இருக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது அறியாமை அப்படின்னு சொல்றதுக்கு இக்னோரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னொன்னு இன்டிஃபரண்ட்னு ஒண்ணு உண்டு. இன்டிஃபரன்ஸ் சம்டைம்ஸ் இதுக்கு சினானிமா கேட்பாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் லைட்டா இருக்கு. ஆனா இன்டிஃபரண்ட்னா அலட்சியமா இருக்கிறது, ஒரு விஷயத்த கண்டுக்காம இருக்கிறது, அது வந்து இன்டிஃபரண்ட். இக்னோரன்ஸ்னா அறியாமை, அதுவும் தெரியாம இருக்கிறது தான். ஓகேவா. அப்புறம் பாருங்க, கிளம்சினஸ். கிளம்சினஸ்க்கு ஆக்வர்ட் அப்படிங்கறது சினானிமா சொல்லலாம். கிளம்சினஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கும் நம்ம கிளம்சினஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இன்டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க, ஒரு விஷயத்த கண்டுக்காம இருக்கிறாங்கன்னா கிளம்சினஸ் சொல்லலாம். இல்ல பொருள்லாம் அங்கங்க போட்டிருக்காங்க, ஏடா கூடமா இருக்குது அப்படின்னாலும் அது கிளம்சினஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே நெகட்டிவா இருக்கு, இக்னோரன்ஸ், கிளம்சினஸ் எல்லாமே. அப்புறம் பாருங்க, லேக். லேக்னா குறைபாடு, பற்றாக்குறை அப்படின்னு சொல்றதுக்கு லேக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பற்றாக்குறைக்கு யூஸ் பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சோம், ஆம்பிள் படிச்சோம் இல்லையா. ஆம்பிள்னா நிறைய இருக்கிறது, தேவைக்கு அதிகமா இருக்கிறத நம்ம ஆம்பிள் அப்படின்னு பார்த்தோம், பிளெண்டின்னு பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம படிக்கும்போது ஸ்கேர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நமக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னா அது ஸ்கேர்ஸ். லேக்கு, ஸ்கேர்ஸ் இதெல்லாமே ஒண்ணுதான், போதுமான அளவுக்கு இல்ல அப்படின்னு. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஆப்ஷனோட மீனிங்கும். சரி, இப்ப ஆன்சர் என்ன, எக்ஸ்பர்டைஸ்க்கு ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, படித்து பார்க்கலாமா. 26 பாருங்க, the crux of his argument was that education should continue throughout life. ஓகே, இந்த crux ஓட மீனிங் என்ன, சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன்ல டிராஃப்ட், எட்டிக்யூட்டிவ், ப்ரொபோசல், எசன்ஸ். 4 ஆப்ஷன்ல இந்த ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இது என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் இது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் சினானிம்ஸ் வந்து CGL 2024 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட எல்லா சினானிம்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஓகேவா? தேங்க்யூ.